புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமியின் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவேகானந்தன், கருணாஸ் மற்றும் மறைமுகமாக செயல்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திடவும், இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் உடல்கூறு அறிக்கையை வெளியிடாமல் இருப்பதை கேட்டு மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோருக்கு மனு அளிக்கப்பட்டனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிடும்படியும் மகிழா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவி பஞ்சகாந்தி புகார் அளித்தார். மேலும் புதுச்சேரி முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு பதிவு தபால் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி டாக்டர் விஜயகுமாரி, மேலும் பொன்னி, மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர்.